காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அல்ல 27ஆம், ஏதாவது ஒரு வசனம் வாசிங்க. 27 வாசிங்களா. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய ஜனங்களை பார்த்து, உங்கள் இருதயத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, அங்கே புதிய ஆவி என்று சொல்லுகிறார். I will put a new spirit within you. I will put my spirit within you. புதிய ஆவி அல்லது என்னுடைய ஆவியை உங்கள் உள்ளத்தில் வைத்து என் கட்டளைகளின் நடக்கவும், நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும் செய்வேன். ஆண்டவர் தமது பரிசுத்த ஆவியை, தேவனுடைய ஆவியை நம் உள்ளத்தில் அவர் வைக்கிறார். தேவன் வைக்கிறது, தேவன் தான் வைக்க முடியும். பரிசுத்த ஆவி நமக்கு கொடுப்பவர் யார்? தேவன் தான். வசனத்தில் வாசிக்கிறோம், உள்ளத்தில் வைக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1:22 சொல்லுகிறார், he has given us his holy spirit in our heart. அவர் தமது பரிசுத்த ஆவியை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். புதிய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. வேதாகமத்திலே சிறந்த வெற்றி உள்ள தேவ மனிதர்கள் அத்தனை பேரும் தங்கள் சுய பலத்தால் அல்ல, அவர்களுக்குள்ளே தேவன் வைத்த அபிஷேகம் அல்லது ஸ்பெஷல் ஸ்பிரிட். வேதத்தில் வாசிக்கிறோம், காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்தான். காலேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, he had another spirit, not human spirit. human spirit இருந்துச்சு, அவனுக்குள் இருந்துச்சு. another spirit அவனுக்குள் இருந்தது. ஆகையினால எல்லாரும் போற வழியில் அவனால் போக முடியல. அவனை சரியான பாதையில கர்த்தர் நிறுத்தினாரு, நடத்தினாரு. யோசுவாவை குறித்து வாசிக்கின்றோம். ஆண்டவர் யோசுவாவை குறித்து மோசே சொல்லும்போது, ஆவியை உடைய யோசுவாவை, நூனின் குமார், அநேக யோசுவாக்கள் இருந்திருக்கலாம். எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க. நூனின் குமாரனாய் யோசுவாவை காங்கிரிகேஷனுக்கு முன்பாக நிறுத்து, உன் அதிகாரத்தை அவனுக்கு கொடு, எலியேசருக்கு முன்பாக நிறுத்து, அவன் தான் உனக்கு பின்பு ஜனங்களை வழி நடத்த போகக்கூடியவன் என்று சொல்லி, அதுக்கு ஒரே குவாலிபிகேஷன், ஆவியை உடைய. தானியேலை குறித்து பார்க்கிறோம், அவனுக்கு எல்லா ஞானமும் அறிவும் திறமையும் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருப்பதை ராஜா கண்டார். அது தானியேலை போல ஞானிகளும் அறிவாளிகளும் அந்த பாபிலோனில் பலர் இருந்தாலும் அவர்களுக்குள் இல்லாத ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் அவனுக்குள் இருப்பதை கண்டு ராஜ்யம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கும்படி ராஜா தீர்மானித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்பொழுதுமே தங்கி இருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கின்ற தேவாலயம் என்றும், நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்றும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, எதுக்காக என்றால் அவருடைய கற்பனையின்படி நடக்கவும், ஸ்தோத்திரம்,
அவருடைய கட்டளைகளை காத்து நடக்க பண்ணுகிறவர் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். எங்க பரிசுத்தாவி இருக்கிறாரோ அங்க எந்த விதமான குழப்பங்கள் என்ன செய்யாது. If Holy Spirit is residing within you, there will not be disorder nor confusion in your life. பரிசுத்தாவி எங்க தங்கி இருக்கிறாரோ அங்க எல்லாம் everything will be orderly. அங்க எந்த கன்ஃபியூஷன் என்ன செய்யாது இருக்கா. இன்றைக்கு மக்களுடைய மனதில் என்ன குழப்பங்கள் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் தெளிந்த புத்தி உள்ள கொடுக்கிறவர். பாவத்தை உணர்த்துவார், சத்தியத்தில் நடத்துவார். அவர் நமக்குள்ள he is residing within us. நமக்குள்ள தங்கியிருக்கிறார், நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு டிரைவர் நல்ல திறமையானவராக இருந்தால் அந்த பிரயாணம் சேஃபா இருக்கலாம், சேஃபா இருக்கும், நல்ல சேஃபாய் நல்ல பாதுகாப்பாக வழி நடத்தி செல்வார். வாகனம் சிறப்பா இருந்தாலும் டிரைவர் எல்போடா இருந்து ஒரு ட்ரங்க் ஒரு குடிகார மனுஷனா இருப்பார் என்றால் வாகனத்தை நம்பி நீங்கள் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. வாகனம் நல்லா இருக்கு, நல்ல புதிய கார், டிரைவர் குடிகாரன், டிரைவர் ஸ்தோத்திர எல்போடு சரியா இப்பதான் கற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பான பிரயாணம் நமக்கு இருக்க முடியாது. சோ டிரைவர் பெஸ்டா நல்ல டிரைவரா இருந்தா சேஃபா வழி நடத்தி செல்வார். அருமையானவர்களே, நம்மை வழி நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியை நம் உள்ளத்தில் தந்திருக்கிறார். நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். சோ பரிசுத்த ஆவி நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சோ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உள்ளத்தில் வைக்கிறவர் தேவன். பரிசுத்தாவியை நம் உள்ளத்தில் தங்க வைத்து புதிய ஆவியை என் ஆவியை உங்களுக்குள் வைத்து நமக்குள்ள வைத்திருக்கிறார். பரிசுத்தாவி நமக்குள் வாசம் செய்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள உங்க இடம் பரிசுத்தாவியானுக்குள்ள இடம் எம்டியா இருக்கும் என்றால் பரிசுத்தாவியை தரும்படி கேளுங்கள். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உமக்கு பயப்படும் பயத்தை உடைய பிள்ளைகளின் இருதயத்துக்குள் வைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். உம்மை விட்டு பிரிந்து போகாதபடி, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நன்மைகளை பற்றி அனுபவிக்கும்படி உமக்கு பயப்படும் பயத்தை எல்லோருடைய இருதயத்துக்குள் சிறியவர்கள் பெரியவர்கள் உள்ளத்தில் கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேடு நல்ல பிதாவே.